ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தமிழ் தலைவர்ஸ் வெர்சஸ் புனேரி பல்டன்ஸ். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம 3 பாயிண்ட் லாஸ் பண்ணிட்டோம் புனேரி பல்டன்ஸ் கூட. பட் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்ம புனேரி பல்டன்ஸு 30 பாயிண்ட்ஸ்க்கு மேலே எடுக்க விடல. இதுதான் ஒரே ஒரு சந்தோஷம் நாம் எடுத்துக்கலாம். தவிர்த்து மற்றபடிக்கு ஒரு டிஃபென்ஸ், ரெண்டு டீமும் ஒரு டிஃபென்சிவ் சைடாக தான் விளையாண்டுருக்காங்க. அட்டாக்கிங்கில் இருந்து எந்த ஒரு ரைட் பாயிண்ட்ஸும் போனஸும் அதிகமாக வரல. ஏன்னா நாம் அந்தளவுக்கு டஃப்பும் போட்டிருக்கோம், அவங்களும் நம்மள்ட்ட டஃப்பாகவே விளையாண்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரைடே நரேந்தர் ப்ரில்லியண்ட்டான 3 பாயிண்ட் ரைடு எடுத்ததோட அவரோட இதை முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்திங்கன்னா நாம் விளையாண்டது பார்த்திங்கன்னா டூஆர் டைடு சுச்சுவேஷனில் தான் நாம்ளும் விளையாண்டுருக்கோம், புனேரி பல்டன்ஸையும் விளையாட வச்சுருக்கோம். இன்னொன்று சொல்ல போனால், நம்ம ஸ்டார்டிங் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அஜிங்கியா பவர், நரேந்தர், சாகர், சாஹில், அபிஷேக், மோகித் அண்டு நிதின் ஒரு தேர்ட் ரைடராக நம்ம கொண்டு வந்தோம். சப்ஸ்டியூட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிமான்ஷு யாதவும் நிதேஷுங்கிற ஒரு லெஃப்ட் கார்னரும் விளையாண்டார். அது நான் லேட்டராக நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு நிறையா சான்ஸ் இருந்தது, ஒரு புனேரி பல்டன்ஸ் ஆல் அவுட் பண்ணுற சுச்சுவேஷன். பட் அவங்க அதை அப்படியே ப்ரில்லியண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்மளையே கார்னர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு இதுலேயும் அவங்க அந்த ஆல் அவுட் சுச்சுவேஷனை தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த மேட்சஸில் நம்ம ரைடர்ஸ் 3 பேருமே ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. பட் இந்த இடத்துல கேம் பிளே எங்கே நடந்ததுன்னா, நம்ம சாகர் அண்ட் சாஹில், அபிஷேக், நம்ம டிஃபெண்டர்ஸ் தான் ப்ரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணி நிறையா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் கொண்டு புனேரி பல்டன்ஸை நம்ம டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சாஹிலும் பார்த்திங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் சூப்பர் டேக்கிள்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எடுத்தாங்க. அது இல்லாமல் நெக் டு நெக் பாயிண்ட்ஸ் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம். ஒரு டைமில் பார்த்திங்கன்னா நாம் 2 பாயிண்ட்ஸ் லீடில் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க 1 பாயிண்ட் லீடில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி க்ளோஸ் காலில் பார்த்திங்கன்னா கடைசி ரைடில் அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்க புனேரி பல்டன்ஸ் 2 பாயிண்ட்டும் தமிழ் தலைவர்ஸ் புனேரி பல்டன்ஸ் 12 பாயிண்ட்ஸும் தமிழ் தலைவர்ஸ் 11 பாயிண்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட் ஹாஃபும் முடித்தோம். அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம மோகித்தும் அஸ்லாமும் பங்கஜையும் சூப்பராக டேக்கிள் பண்ணி உட்கார வச்சோம் வெளியில். பட் அஸ்லாம் என்ன பண்ணாருன்னா, ரைட் பாயிண்ட்ஸோட அவர் டேக்கிள் இனிஷியேட் பண்ணார், டேக்கிளில் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்னென்னா, நாம் எல்லா மேட்சஸ்லையும் சொல்கிற மாதிரி டூ ஆர் டை சுச்சுவேஷன் நம்ம தவிர்க்கணுன்னா டச் பாயிண்ட்டோ இல்லை போனஸோ நம்ம எடுக்கணும். சும்மா உள்ளே போகிறோம், சும்மா விளையாடுறோம், டச் பண்ணாமையோ இல்லை போனஸ் எடுக்காமையோ வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம லாஸ்ட் சீசன் நம்ம போனஸோ டச் பாயிண்ட்டோ மல்டி பாயிண்ட் ரைடோ எடுத்துக்கிட்டே இருந்தோம் மேட்ச் ஆன் மேட்ச். அதனால் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிது, மேட்சையும் ஜெயித்தோம். ஆனால் இந்த வருஷம் அஸ்வின்குமார் எப்படி கோச் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. நம்ம அதை பற்றி ஒரு தனி வீடியோ போடலாம் அஸ்வின்குமார். ஏன்னா அவர் இப்போ கையில் இருந்த நம்ம ஜெய்ப்பூர் மேட்சும் சரி, குஜராத்து, அதுக்கடுத்தது புல்ஸு, அப்புறம் இன்றைக்கி நடந்த புனேரி பல்டன்ஸ் மேட்சும் சரி, பார்த்திங்கன்னா க்ளோஸாக நம்ம 1 or 3 பாயிண்ட் வித்தியாசத்தில் நம்ம தோற்றுருக்குறோம். அதுவும் லாஸ்ட் மினிட் நம்ம டீமில் பிளேயர்ஸ் பண்ண ஒரு தப்பான டிசிஷனை நம்ம கையில் இருந்த மேட்ச்சை நம்ம விட்டுட்டோம். சரி, நம்ம இந்த மேட்ச்க்கு வருவோம். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஹாஃபில் ஆல் அவுட் ஆகலை, செகண்ட் ஹாஃப் ஏர்லியராக தான் ஆல் அவுட் ஆகணும். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சேம் மிஸ்டேக் தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு விளையாண்டோம், அவங்களையும் டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு விளையாட வச்சோம். அவங்களையும் அதிகமாக மோஹித்தியோ இல்லை பங்கஜோ இல்லை அஸ்லாமோ அதிகமான ரைட் பாயிண்ட் எடுக்க விடாமல் அவங்கள டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இந்த வகையில் நம்ம சாகரையும் சாஹிலையும் ப்ரில்லியண்ட்டாக நம்ம பாராட்டணும். அதே மாதிரி அவங்க சைடில் டிஃபென்ஸ் சைட் பார்த்திங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, சோலோ டாக்கில் ஒவ்வொருத்தரும் அவங்கள இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்க. யாருன்னா கௌரவ் கத்ரி, ஷாதுலு, அஸ்லாம், அப்புறம் ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா சங்கேத் சாவத், அதுக்கடுத்து பார்த்தா அபிஷேக், அபினேஷ் நட்ராஜன், இவங்க எல்லாத்தையுமே பாராட்டணும். அவங்க ஒரு பிளேயர் பிடிச்சாலும் டீமாக கோஆர்டினேஷனோட விளையாடுறாங்க. நம்ம ஒரு பிளேயர் பிடிச்சாலும் அந்த ஃபைனல் மினிட்டில் டச் லைன் கிட்ட போய் நம்ம மாட்டிக்கிறோம். இதை நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த இதில் நம்ம செகண்ட் ஆஃப் ஏர்லியராக கொஞ்சம் முன்னாடியே வந்து ஆல் அவுட் ஆகிட்டோம். அதனால் அவங்க வந்து 5 பாயிண்ட் லீடில் போனாங்க. ஆனால் அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொரு டைமும் போய் நம்ம ஒரு போனஸோ இல்லை சம்டைம்ஸ் ஒரு ஷாதுலுவோட தப்பான டேக்கிளில் வந்து பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து டேக்கிள் பாயிண்ட்ஸு அவர் பண்ணதுனால அந்த இடம் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு தப்பான டேக்கிள் பண்ணதுனால. அதனால் 2-3 டைம் ஷாதுலுவை நம்ம வெளியே உட்காரச்சோம். ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்ம கேபிட்டலைஸ் ஆகி வந்திருக்கணும். அதே மாதிரி சாஹில் வந்து நடுவில் இன்ஜுரி ஆகிட்டு அவருக்கு பதில் நித்தேஷுங்கிற ஒரு லெஃப்ட் கார்னர் வந்தார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிமான்ஷுவும் சப்ஸ்டியூட் உள்ளே வந்தார் க்ரூஷியல் டைமில். அந்த சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் அவரும் எக்ஸலண்ட்டாக சாகர் கூட சேர்ந்து அந்த சூப்பர் டேக்கிள் இனிஷியேட் பண்ணார். சாகருக்கு வந்து இது வந்து ஒரு செகண்ட் ஹைஃபை இன் பிகேஎல் 10th பிகேஎல் எடிஷனில். அதே மாதிரி ஷாதுலுக்கும் இன்றைக்கி வந்து 4th ஹைஃபை 10th எடிஷன் பிகேஎல்ல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாகரும் அபிஷேக்கும் ஒரு இந்த ஒரு மிட் ஆஃப் இந்த செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சூப்பரான டேக்கிள் இனிஷியேட் பண்ணி சூப்பர் டேக்கிள் நம்ம இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா அதிகமான சூப்பர் டேக்கிள்ஸ் பண்ணோம். இதுதான் நம்ம ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும். தவிர்த்து நம்ம ரைட்ஸ்லேயே என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டீப்பாக இறங்கி ஆடுறதுனால நம்ம இதில் வந்து எஃபெக்டிவான ரைடர்ஸ் யாருமே கிடையாது. ஒரு மணீந்தர் சிங் மாதிரியோ இல்லை ஒரு யார் சுரேந்தர் கில் மாதிரியோ ஒரு பாடி வெயிட் போட்டு தள்ளிக்கிட்டு வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி பிளேயர்ஸ் நம்மள்ட்ட கிடையாது. நம்மள்ட்ட அப்படி இருக்கிற பிளேயர்ஸையும் நம்ம பெஞ்சில் உட்கார வச்சுருக்கோம். யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம அல்லூர் சதீஷ், மாசானமுத்து, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செல்வமணி, இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம இன்னும் பெஞ்ச்லேயே தான் வச்சுருக்குறோம். அப்போதைக்கப்போ ஒரு மேட்ச் கொடுத்து 2 ரைடு கொடுத்து அவங்க அந்த 2 ரைடு ஃபஸ்ட்டு பிகினிங். ஆனால் மற்ற டீமில் பார்த்திங்கன்னா ஒரு பிளேயருக்கு ஃபுல் மேட்ச் கொடுக்குறாங்க, அவங்களோட கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ண வைக்கிறாங்க. இல்லை இந்த மேட்ச் நம்ம தோக்க தான் போகிறோன்னா மற்ற பிளேயருக்கு சான்சஸ் கொடுங்க. அவங்க என்ன தான் செஞ்சு பார்க்குறாங்க, சும்மா ஒரு மேட்ச் கொடுத்து அதில் 2 ரைடு கொடுத்து இதில் ஒரு எஃபெக்டிவும் அந்த மேட்ச்சில் அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட்டு இன்னும் இழக்க தான் செய்யும். தவிர்த்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம மேட்ச் ஆன் மேட்ச் வந்து இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் எல்லா ரிவ்யூஸ்லேயும். நம்ம மிஸ்டேக்ஸ் எங்கே நடக்கிறதுனா பாயிண்ட்ஸ் எடுக்காதனால, டச் பாயிண்ட்ஸோ இல்லை போனஸோ எடுக்காதனால தான் நம்ம டூ ஆர் டை சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். எந்த அளவுக்கு நம்ம டச் ஆர் போனஸ் எடுக்கிறோமோ டூ ஆர் டை சுச்சுவேஷன் நம்ம தவிர்க்கலாம். எப்படின்னா டூ ஆர் டை சுச்சுவேஷன் நம்ம தவிர்க்கணும். அந்த டைமு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் நம்மளுக்கு நிறையா டைம், இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் நம்ம நிறையா டைம் மாட்டிருக்கோம். இந்த டைம் அவங்க இதில் வந்து சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் நம்ம மாட்டல. காரணம் என்ன, அவங்க இதில் ஒரு பிளேயர் 2 பிளேயர் மட்டும்தான், ஒரு 3 to 4 பிளேயர்ஸ் மட்டும் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 3 பிளேயர்ஸ் கீழே 3 சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனுக்கே வரல. பட் நாம் வந்து செகண்ட் ஹாஃபில் கடைசி கட்ட வரைக்குமே நம்ம சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். அதுதான் நம்மளுக்கு கை கொடுத்தது. அதேமாதிரி 2.5 நிமிஷத்துக்கு மேலே நம்ம க்ளோஸ் காலில் தான் இருந்தோம். ஆனால் நம்ம கோச் என்ன அந்த ஃபைனல் மினிட்டில் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. கோச்சோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம கேப்டனோட அணுகுமுறை, சாகரோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா சாகருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 சீசன், இது 3ஆவது சீசன். அவருக்கு என்ன அது தெரிஞ்சிருக்கணும். ஒரு டீமை வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கணும், சப்ஸ்டியூட் பண்ண வைக்கணும். ஏன்னா ஃபசல் பார்த்திங்கன்னா கடைசி நேற்று மேட்ச்சில் கோச்சுக்கே வந்து ஒரு அறிவுரை சொன்னார். அது மாதிரி வந்து சாகர் சொல்லணும், எனக்கு இந்த பிளேயர் உள்ளே கொண்டு வர கொடுங்க, நான் அந்த பிளேயர் வச்சு நான் போனஸோ இல்லை டச் பாயிண்ட்டோ எடுத்து நான் பாயிண்ட்ஸை கெயின் பண்ணி நான் வின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். பட் என்ன பேசுகிறாருன்னு தெரில கோச்சும் கேப்டனும். நம்ம கையில் இருந்த மேட்சை ஈஸியாக விட்டோம். காரணம் என்னென்னா நித்தேஷுங்கிற ஒரு டிஃபெண்டரை 2 ரைடு எம்டி ரைடு போட வச்சு கடைசி ஃபைனல் ரைடில் வந்து அவர் போய் எம்டி ரைட் போட்டு வரதுக்குள்ளே அஸ்லாம் இனாந்தார் அவரோட ஸ்பீடி ரைடை யூஸ் பண்ணி அவர் டச் நிகழ்த்தி அந்த இடத்துல வந்து சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் தான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அவர் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னார் டச் பாயிண்ட்டுன்ட்டு. ஆனால் அந்த ஃபேவர் அது ஆக்சுவலாக அவர் டச் நடந்திருக்கலாம் இல்லை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த பெனிஃபிட் யாருக்கு போச்சுன்னா புனேரி பல்டன்ஸ்க்கு போய்
அந்த மேட்ச் ட்ராவாக போயிருக்கணும். ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தா நம்மளுக்கு சூப்பர் டாக்கிள் பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தா நம்ம 28-28ன்னு ட்ரா பண்ணியிருக்கலாம். பட் அது ஃபேவர் வந்து புனேரி பெல்டன்ஸ் போய் நாம் 26, புனேரி பெல்டன்ஸ் 29, 3 பாயிண்ட்ஸ் அகைன் 3 பாயிண்ட் இதில் வந்து நாம் புனேரி பெல்டன்ஸ்கிட்ட தோக்குறோம். பட் ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த மேட்ச்சில் நம்ம டிஃபென்ஸ் சூப்பராக இருந்தது. ரைட்டில் தான் இன்னும் நம்ம வீக்காக இருக்கிறோம். நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் குமார் வந்து இனிமேட்டு வந்து நம்ம கொஷின் கேட்கணும். ஏன் இந்த மாதிரி டீம் இப்படி இருக்குது? லாஸ்ட்டு சீசன் வந்து பவனே இல்லாமல் இந்த டீமை கொண்டு போனீங்க. இந்த சீசன் நம்ம பவனும் கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கிற அதே சேம் கோர் டீம் தான், சேம் கோர் 7 தான் வச்சு விளையாடுறோம். ஏன் இந்த இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு நம்ம கேட்கணும். அதே மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்கன்னா நம்ம சேம் 11th பிளேஸில் தான் இருக்கிறோம். 10 மேட்ச் விளையாண்டுருக்கோம், 2 வின்னு, 8 லாஸு. பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி மேட்ச்சில் நம்ம 3 பாயிண்ட்ஸில் லாஸ் ஆனதுனால நம்மளுக்கு 1 பாயிண்ட் கிடச்சிருக்குது. புனேரி பெல்டன் சேம் ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்காங்க. சேம் 10 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க, 9 வின் 1 லாஸ். அது யார் கூடனா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட தான். அது பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க 46 பாயிண்ட்டோடு இருக்காங்க, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. இன்னும் நம்ம க்ளோஸ் காலில் தான் இருக்கிறோம். நம்ம இந்த ஒரு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகணுன்னா இருக்கிற எல்லா மேட்சும் நம்ம ஜெயித்தா மட்டும்தான் நம்ம குவாலிஃபை ஆகுவோம். அடுத்த மேட்ச் வந்து யூபி தாஸ் கூட 10ஆம் தேதி. நாம் இந்த மேட்சோடு சேர்த்து 7 மேட்ச் கன்சிக்யூட்டிவாக தோற்றுருக்குறோம். ஃபேன்ஸ் நாம் டீம் தமிழ் தலைவாஸ்கிட்ட கேட்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அந்த ஃபைனல் மினிட்டில். அஸ்வின் குமார் என்ன அப்படி ஃபைனல் மினிட்டில் ஒரு கோச் பண்ணுறாரு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு இந்த மேட்ச் நாம் தான் டஃப்பாக விளையாண்டுருக்கோம் புனேரி பெல்டன்ஸ் கூட. ஏன்னா புனேரி பெல்டன்ஸ் சாதாரணமான டீம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு டீம் கூடயும் அவங்க 13 பாயிண்ட், 10 பாயிண்ட், 7 பாயிண்ட் லீடில் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம கூட தான் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் வந்து நம்மள்கிட்ட ஜெயிச்சிருக்காங்க. அதனால் we need to ask questions against அஸ்வின் குமார். நான் சாக் பண்ணுன்னு சொல்லல, பட் இருக்கிற ரிமைனிங் 12 மேட்சஸ்ன்னு நினைக்கிறேன், 12 or 13 மேட்சஸ் தெரில. அந்த மேட்சஸ் நம்ம ஜெயிக்கணும். இல்லை ஒரு டஃப் ஃபைட் தோக்கக்கூடாது, டஃப் ஃபைட் கொடுத்து நம்ம ஜெயிக்கணும் இனி வர மேட்சஸ். ஏன் அந்த பிளேயர்ஸை வாங்கி பெஞ்ச்லேயே உட்கார வைக்கிறாங்கன்னு தெரில. நம்ம சொல்லப்போனால் சென்னை எஃப்சி என்ன இதில் இருக்குதோ அதே மாதிரி தான் புனேரி தமிழ் தலைவாஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் சேம் அதே தான். நல்ல பிளேயர்ஸ் வந்து பெஞ்சில் ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன யங் பிளேயர்ஸை கொடுத்து ஒரு கரெக்டாக லீட் பண்ண தெரியாமல் ஃபைனல் மினிட்டில் கிடைச்ச சான்ஸை வேஸ்ட் பண்ணுறோமோன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நான் ஏதோ கருத்து தப்பாக பதிவிட்டிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. ப்ளஸ் என்ன, நான் வந்து தமிழ் தலைவாஸ்க்கு ஹேட்டர் கிடையாது. டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் தமிழ் தலைவாஸ் தான். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும். ப்ளஸ் என்னென்னா இன்னொன்று, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இன்னும் நிறைய பேர் வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ப்ளஸ் நான் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். உங்களோட ஆதரவு கொடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை.